வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸுக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதை சொல்லலாம். 34 யூனிட்ஸ் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அவைலபிள் யூனிட் 2 BHK. இன்னொன்று, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு DLF IT பார்க் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்காது. சென்னையோட DLF IT பார்க் இந்த போரூர் பக்கத்தில் இருக்கு பாருங்க. இந்த நம்ம ட்ரேட் சென்டர்லாம் அங்கே தான் இருக்கு. ஸோ அங்கேருந்து வெறும் 10 minutes 3.5 kilometers. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த பால்கனிலேருந்து அப்படியே நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிளில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆங்கிளில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா DLF IT பார்க்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மதனந்தபுரம்னு சொல்லுவாங்க. போரூர் பாய்க்கடை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ ஃபுல் அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. நிறைய இங்கே டர்ஃப் போட்டிருக்கிறாங்க. இங்கே இந்த ஐடியில் இருக்கிறவங்களாம் அதை விளையாடுவாங்க போல. கிரிக்கெட் டர்ஃப்லாம் போட்டிருக்காங்க. அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணி நெட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் அங்கே சுற்றி நிறைய இருக்குது. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்துல லோ பட்ஜெட் அபார்ட்மெண்ட் 2 BHK அபார்ட்மெண்ட் 5th ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் அபார்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடை வந்து குயிக்காக சுற்றி பார்த்துடலாம். சுற்றி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ப்ரைஸ், சைஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று வேறு இருக்குது. அது என்னன்றதுனா அந்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். அந்த ஒரு போனஸ் பாயிண்ட் வெளியில் தந்தாலும் இந்த வீட்டுக்கு மட்டுமே ஒரு மாதிரியான ஒரு இடம். அதை காட்டுறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். மீனிங் என்னன்னா, இப்போ உங்களுக்கு சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் உங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கறதுக்கு போய் என்ன பண்ணுவோம், எங்கேயோ செலவு பண்ணுவோம், போய் நான் இதை போய் கூட்டு வந்து காட்டுறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகும் பாருங்க. போய் நேரில் போய் வந்து பார்த்துட்டு அப்போல்லாம் இல்லாமல் உங்களுடைய வீட்டுடைய கம்ஃபர்ட்லையோ ஏதோ ஒரு இடத்துடைய கம்ஃபர்ட்லையோ ஏதோ ஒரு டைம் சோனில் உட்காந்துட்டு நீங்கள் வீடியோஸ் மேலே வீடியோஸ் மொபைல்லையோ டிவிலையோ லேப்டாப்லையோ நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சது உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நிறைய நேரமையும் நிறைய அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ கிவன் தட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போய் அதான் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு மீதி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். வெளியிலேருந்து ஒரு ஃப்ளோரில் வந்து 6 வீடு இருக்குது. அந்த சைடு 3 வீடு, நடுவில் லிஃப்ட்டு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 வீடு. ஸோ இங்கே வந்து 2 வீடு. இங்கேருந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. ஸோ இந்த வீடு மட்டும்தான். ஸோ அதாவது உங்களோட லிஃப்ட்லேருந்து தருவீங்கன்னா இந்த லேன் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு செமி ப்ரைவேட் ஏரியா தான். இங்கே அந்த நம்மளோட வீடு இருக்குது, இப்போ நம்ம பார்க்குற வீடு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டெரஸ் ஒன்று இருக்குது. ஸோ தோ இட் இஸ் அ காமன் டெரஸு, பட் உங்கள் வீட்டுக்கும் அந்த டெரஸுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க டக்குன்னு. ஸோ முக்கால்வாசி நேரங்களில் நீங்கள் இது ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ இட் டோட்டலி உங்களுடைய பெனிஃபிட் பொறுத்தது. நான் சொன்னேன் இல்லையா, DLF IT பார்க், அது பாருங்கள். ஸோ இங்கேருந்தும் தெரியும் நம்மளுடைய பால்கனி அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்தும் அது தெரியும். ஸோ அதுதான் DLF IT பார்க். ஸோ இந்த டெரஸ் நம்மளுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. தோ இட் இஸ் அ காமன் டெரஸ், இட் இஸ் an added advantage. இதை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஒரு சம்மர் டைமில் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம். மழை டைமில் மழையில் நினைனா கூட இங்கே நினையலாம். ஸோ துணி காய போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், வத்தல் காய போடுறது, வடாங்க காய போடுறது, அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே அழகாக பண்ணலாம். நம்ம உள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே. இப்போ ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு உள்ளே இருந்தோன்னா, இந்த வீட்டுக்கு இருந்தாலும் 835 ஸ்கொயர் ஃபீட், 835 சதுரடி. இதில் இருந்தாலும் இதில் ஒரு ஃபயர் வருது. இந்த ஃபயர் திறந்தோன்னா உங்களுக்கு லிவிங் அண்ட் டைனிங். ஸோ இது எப்படியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20+ ஃபீட்டு, ஒரு 10+ ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு சைஸ் இருக்குது. ஸோ இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு 4-seater டைனிங் போடலாம். டைனிங் ஒட்டி இருக்கக்கூடிய பால்கனி. இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் வந்துடும், ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ மீதியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அப்படியே ரெடிமேட் செட்டிங் தானே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு க்ரில் வச்சு போட்டிருக்கிறாங்க பால்கனி ஸ்பேஸில். பால்கனியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு 4 ஃபீட் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து ஒரு பாண்டு ஒன்று இருக்குது, குளம், பாண்டு வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பாருங்களேன், கீழே டர்ஃப் பாருங்களேன். அங்கே ஒரு டர்ஃப் இருக்குது, இங்கே ஒரு டர்ஃப் இருக்குது, இதோ இருக்குது. இந்த பக்கம் DLF இருக்குது. ஃபுல்லாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா. ரோட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ரோட்ஸு. இந்த பாருங்கள், அந்த ரோடு பாருங்கள், அதெல்லாம் 40 ஃபீட் ரோடு. ஒரு ரோடு கன்ஜெஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சன் ஏரியா. இது வாங்க, கிச்சன் நல்லா ஒரு எல் ஷேப்பு கிச்சன் டாப் கொடுத்துருக்காங்க. கிரைனைட் கிச்சன் டாப் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் இருக்குது, பரணை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து கிச்சனுக்கான ஷெல்ஃப் இருக்குது. நீங்கள் வுட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை இன்டீரியர் போட்டிட்டிங்கன்னா எல்லா திங்ஸும் அழகாக அதில் பொருந்திடும். வால் ஹைட், இவ்வளோ ஹைட் வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்மூத் டைல்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ அந்த கிச்சனுடைய அந்த ஆயில் கீழ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். கிச்சனில் வென்டிலேஷன், விண்டோவும் எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சுக்கலாம். இந்த கார்னரை கூட யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இப்போ கை கழுவுறது,
வாய்க்கு பிள்ளைக்கிறது அதெல்லாம் தட் யூ கேன் டூ இட் ஹியர் திஸ் கார்னரில். அப்படியே வந்து ஒரு யூட்டர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ எல்லா ரூம்லையுமே இந்த மாதிரி உங்களுக்கு கிச்சன் மால் கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி பறந்து கொடுத்துருக்குறாங்க. பை டிஃபால்ட் உங்களுக்கு ஷெல்ஃப் இருக்குது, நீங்கள் டோர் இந்த வுட் ஒர்க் போட்டு டோர் போட்டுக்கலாம். ஸோ இது டாய்லெட்டில் கீழே பாருங்கள் இந்த ஆன்டி ஸ்லிப் டைல்ஸு, நீங்கள் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹைட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இது க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும். பாத்ரூமை கொஞ்சம் நம்ம நீட்டாகவும் வச்சுக்கலாம். ஒரு பெட்ரூமு. அப்படியே ஆப்போசிட்டில் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ 2 பெட்ரூம் 2 அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். வென்டிலேஷன் ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து 5th ஃப்ளோரில் இருக்கோம், அதனால் காற்று சூப்பராக இருக்குது. மேலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டெரஸில் அந்த மாதிரி கூல் ரூஃப் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் 5th ஃப்ளோரில் இருக்கோம், வெயில் நிறைய இருக்கும் அப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. கூல் ரூஃப் மேலே கீழே எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இந்த ஆங்கிளில் வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த மொத்த கம்யூனிட்டிக்கான வாட்டர் டேங்க் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயில்லாம் ஒன்றும் கிடையாது, வெளிச்சமும் உங்களுக்கு சூப்பரான ஒரு வெளிச்சம் இருக்குது. இந்த பாத்ரூம் இந்த ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். அந்த உடன் டைல்ஸு, இந்த உடன் ஃபினிஷ் உள்ள டைல்ஸ் போட்டிருக்காங்க. நீட்டாகவே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலாம். பெரும்பாலும் எல்லா விஷயத்தையும் நான் வந்து வீடியோக்குள்ளே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ சில விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது மட்டும் நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி. ஸோ அதில் வந்து 24/7 செக்யூரிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிசிடிவி கேமரா இருக்குது, பவர் பேக்கப் காமன் ஏரியாஸ் கொடுத்துறாங்க, லிஃப்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிடுறாங்க. டீ கோட் டோர், இது ஏசிக்கான பாயிண்ட்ஸ், பெட்ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ லொக்கேஷன் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். ஐடி ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஆர்எம்ஜி பார்க்கு, டிஎல்எஃப், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸ்கூல்ஸ்னால் வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, மியோட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெட்ரோவோ ஏர்போர்ட்டோ நீங்கள் வந்து டக்குன்னு ரீச் ஆகிடலாம். ஸோ இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரே ஒரு யூனிட் தான். ஸோ இது 5th ஃப்ளோரில் இருக்கும், ஈஸ்ட் ஃபேஸிங்கு. பேஸ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61 lakhs. ஸோ ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ்னால் 73 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ். இதெல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் கெட் டு நோ திஸ் ஒன். இதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ டு நாட் ஹெசிடேட், ஃபோன் விடுங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக்காக அதனோட ஃப்ளோர் பிளான் வேணுமா, இல்லைனா வந்து லொக்கேஷன் வேணுமா, வாட்ஸ்அப் மூலியமாக வி கேன் சென்ட் இட் அக்ராஸ். ஸோ அதனால் வந்து தயங்க தேவையில்லை, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குன்றதால எந்த நேரமும் அது வந்து முடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் இது பில்டிங் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெடி. ஃபுல்லாக அந்த ஃபைனல் டச், அந்த லாஸ்ட் மினிட் ரஷ் பண்ணுவாங்க பாருங்கள். மேபி லெஸ் தென் அ மந்த் வந்து இப்போ டோட்டலாக எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லா ரூம்ஸு, எல்லா பெட்ரூம்ஸு, அதாவது எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸு 34 யூனிட்ஸ், இது எல்லாமே எக்ஸ்டீரியர் ஒர்க்கு, பெயிண்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு பார்த்தீங்களா ஸ்லைட் டோர், இந்த ஃப்ரெஞ்ச் டோர்ஸு, அந்த மாதிரியான ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் போடல. பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஒயரிங்லாம் முடிச்சுட்டாங்க. எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இதை கவர் போடும், அந்த மாதிரியான ஒர்க்கு மட்டும்தான் இங்கே வந்து பெண்டிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் குயிக், நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் ஓகே, 73 lakhs வந்து எனக்கு ஓகே, அந்த 70 lakhs பட்ஜெட்டில் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். டிஎல்எஃப் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் ஒரு பியூட்டியான விஷயம்னா அதை நீங்கள் அந்த வீட்டுக்கு வாங்கி ரெண்ட்டுக்கு விடலாம். ஏன்னா இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வீடு தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். இல்லை என்னோட ஓன் யூஸு, நானே இந்த ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னால நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 5th ஃப்ளோர், நல்ல வென்டிலேஷன் இருக்குது, வியூ அன்இன்டர்ப்டடாக இருக்குது, லேக் அந்த பக்கம் இருக்குது, ஓரளவுக்கு சில்லுன்னு காற்று வரும். அண்ட் மேலே வந்து கூல் ரூஃப் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வெயில் இறங்கும்ன்ற ஒரு கவலை கிடையாது. லிஃப்ட் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி குட். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் ஹியர். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ வி கேன் கிவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் ஏறவே மாட்டோம். நிறைய வீடியோஸ் போகிறோம், வியூஸ் எல்லாம் போது. யாரோட மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துட்டாங்களான்னு தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு விடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு விட சொல்லுங்கள். நம்ம வீடு வந்து வீட்டுக்கு தான் வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு எப்பயுமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு வீண் போகாது, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விடுங்க. அண்ட் I'll see you in the next video. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுனாலும், ப்ராப்பர்ட்டி வாங்கணுனாலும் விற்கணுனாலும் ஃபோன் விடுங்க, ஆப் கால் பண்ணுங்கள்.